இஷ்டோ பிரமா நந்தி எல்லாம் கேட்டுக்கோ. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணு பெண்ணு கேட்டுக்கோ. கீழே வழக்கறிஞர் கேட்டுக்கோ. தன் தரையில் பூராமே அசிங்கத்தனம் பண்ணுதான்ல, அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? மது போதை ஐட்டங்கள் எங்கே எப்படி 2ஆம் நம்பர் விற்பனை, 2ஆம் நம்பர் வியாபாரங்கள், 2ஆம் நம்பரு அடிதடி, 2ஆம் நம்பருக்கு பூரா பிரச்சனையில் இழுக்கிறது. அதுவும் மது போதை அடிச்சுட்டு கண்டமானைக்கு பூரா இவனுக்கு மேய்க்கிறதுக்கு காவல்துறை போட்டிருக்கான். எப்படி இந்த ஜென்மத்தில் இந்த பீரியடில் 76 வருஷம் ஆண்டு காலமாக மது போதையை தயாரித்து குடிச்சிட்டு போவான். அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது யார்? காவல்துறை அதிகாரி. ஒரு சண்டை சத்திரம் இழுத்தால் காவல்துறை அதிகாரி. அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ அதை நடத்துகிறத கணக்கு முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா? முடிக்க மாட்டான். கையில் அரசியல்வாதி கையில் வச்சுருக்கான் காவல்துறை. இப்போ இது கணக்கு முடிஞ்சு வச்சு பூரா பூமியில் பூரா அசிங்கம்தான் பண்ணுதான். எங்கனாலும் மானிட போய் உட்காந்து அசிங்கம் பண்ணிகிட்டே போகிறான். அப்போ அதுக்கு தக்க தண்டனையாக போடணும். ரேஷன் கார்டை பூரா இது ஒரு குறிப்பு உள்ளே வருவான். வானரப்பட உள்ளே பூரா சிட்டி கிராமத்தில் பூரா என்ன நடக்கு ஏது நடக்குங்கிற பார்க்கையில் அலசி பார்ப்பான். அலசி பார்க்கையில் 2ஆம் நம்பர் வியாபாரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை உடனே அந்த ஸ்பாட்டில் என்கவுண்டர் ஷூட்டிங் கார்டில் முடித்த உடனே முடிக்க அதை நடத்துகிறவனை பிடிப்பான். இது விற்பனைக்கு இந்த பேப்பர் வச்சு விற்கான்ல, பேப்பர் வச்சு வாங்குதான், பேப்பர் வச்சு விற்க, வீட்டில் போய் சேக்கா வாக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நகை நட்டுகளை வாங்கி போட்டு, இது ஒரு விளையாட்டு. உழைப்பு இல்லாமல் ஒரு விளையாட்டு, பேப்பர் விளையாட்டு, சீட்டு கிட்டு விளையாட்டு. அப்படி சீட்டு கட்டு மாதிரி விதைக்க வேண்டியது, அப்படி அறுக்க வேண்டியது. ஊடால பூரா போதை ஐட்டங்களை தயாரித்து விட்டு அறுக்கான். அப்போ உள்ள சிட்டி கிராமத்தில் அலசி பார்க்கல இன்ன பார்க்கான். இன்னென்ன இவன் தான் பூரா நஞ்சை குஞ்சை பூரா மானாமரி எல்லா இடத்துலையும் பூரா செட்டு மாதிரி போட்டு நடத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு கை காலை 2 கை ரெக்கை 2 கால் ரெக்கையை திருக்கி விட்டுருவாங்க. திருக்கி விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை பதிவு பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல இந்த சேட்டை, இந்த இடத்துல சேட்டை, இவனுடைய ரேஷன் கார்டில் இந்த சேட்டை, அந்த ரேஷன் கார்டில் சேட்டையை பூரா ஏற்றிடுவாங்க, கணக்கு ஏற்றிடுவாங்க. அடுத்து ஒரு கணக்கு வருவான். வானரப்பட ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் வர அடுத்து சொத்து ஏற்றி வச்சுருப்பான். அந்த சொத்தில் உள்ள கணக்கை இப்போ பார்ப்பான். என்னடா சொத்து இவ்வளோ, என்னடா இந்த பேப்பர் விளையாட்டு, என்னடா வியாபாரம், 2ஆம் நம்பர் வியாபாரம் போடுறா. அப்போ இன்னொரு கையை காலை அந்த 2 ஒரு ரெக்கையை படக்குன்னு ஒரு திருக்கி விட்டு போயிடுவாங்க. 3ஆவது கணக்கு வரையில் தான் பூரா நில மோசடி, பூரா புரோக்கர் வேலை எல்லாத்துலேயும் உள்ளே வருவான். என்னென்ன ஐட்டங்கள் பார்க்கணுமோ அத்தனையும் வருவான். உனக்கு உயிர் வாழ பூமியில் விவசாயத்தை அழித்து வார. அப்போ கணக்கு விவசாயத்தை அழிச்சானா அப்போ அதை பிடிப்பார் கடவுள். புரியுதா இல்லையாப்பா? கோர்ட்டில் புரிஞ்சுக்கப்பா. இதுதான் ஒவ்வொரு செக்ஷன் பிரிவாக விடுவார் உள்ள கடவுள். டெல்லி, தமிழ்நாடு, ஊடாலப்பட்ட மாநில, இலங்கை, சுழன் வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷன் பிரிவில் உள்ளே விடுவார். சிட்டி கிராமத்தில் என்ன செய்தான் ஏது செய்கிறான் அந்த ரேஷன் கார்டில் செக் பண்ணுறான். செக் பண்ணோடனே இவன் அங்கேருந்தே காணொலியில் கேட்பான். ஐயாட்ட கேட்பான், ஐயா இந்தந்த சேட்டைகள் இருக்குது. அப்போ அதை ஐயா கடவுள் போடுவார். உடனே கடவுளுக்கு கணக்கு இட்டுருவார். இதை கையை திருக்கு, இதை காலை திருக்கு. அவன் வீட்டில் பொண்டாட்டி உள்ள நல்லா சாப்பிட்டு கொளுத்து மப்பே இருந்துச்சா அதில் ஒன்றை திருக்கி விடு. அப்படியே வீடு வாசல் அதான் ரேஷன் கார்டில் உள்ள கணக்கு. குடும்பத்தார் பூரா சேட்டை பண்ணி இருந்தால் தக்க தண்டனை குடும்பத்துக்கே உண்டு. புரிஞ்சிக்கோங்கடா, புரிஞ்சி நடை. பூமியை தடவி தின்னு மேவட்டமாக ஓட்டி இந்த பேப்பர் வச்சு விளையாடாத. அத்தனை கூத்தடிச்சு வச்சுருக்க. பூரா வண்டி வாங்கி கார்களை வாங்கி பூமி அழிப்பு, மேலே வானத்து புகையை விட்டு பாழாக்கி வச்சுருக்க. கீழே பூமி அதிருது, விடிய அதிருது, விடிய தூங்க விட மாட்டேங்க. அதுக்கு லிஸ்ட்டு வேணும் பூமிக்கு. விடிய கரண்ட்டுகளை போட்டு மிஷினுகளை போட்டு தட்டன்னு கீழே வரைக்கும் அலருது. அது ஏற்கனவே நிலநடுக்கம் கொடுத்து அந்த அறிவு இல்லை. எல்லா நாடும் போய்கிட்டு இருக்கு, நிலச்சரிவு போகுது. அறிவு இல்லாமல் என்ன விளையாடுதான். அப்போ கேடு கெட்ட வேடா நீங்கள்லாம், கேடு கெட்ட முட்டா கேடு கெட்ட வேகலாம் கால் சத்தியம்.